2023, 2024 அண்ட் 2025 இந்த 3 வருஷங்கள்லையும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் 12th ஃபிசிக்ஸில் 3000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே சென்டம் எடுத்தாங்க. தெரியுமா? கிட்டத்தட்ட 1,50,000 பேர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு வருஷமும் 12th எழுதுறாங்கன்னா அதில் 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் வருஷம் சென்டம் எடுக்கிறாங்க. ஆனால் 2026 வெறும் 105 பேர் மட்டும்தான் சென்டம் எடுத்தாங்க. 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸில் ஜஸ்ட் 105 பேர். அதில் 18 பேர் நம்ம தீமணல் பசங்க. சரியா? அது வேற. பட் எதனால் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கிறது அப்படின்றது குறைஞ்சிட்டு இருக்கு? ஒய் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் கெட்டிங் சென்டம் இன் ஃபிசிக்ஸ்? இதான் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு உங்க கட் ஆஃபை முடிவு பண்ண போற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் தான். நீ நினச்சிட்டு இருக்கியா மேக்ஸ்ன்னு? இல்லை. நீ என்ன கட் ஆஃப் எடுக்க போற? நீ நாளைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போற, நீட் எழுத போற, ஜேஇ எழுத போற, எது எழுதினாலும் உன்னுடைய செலக்ஷனை என்னைக்குமே முடிவு பண்ண போற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் தான். எவன் ஒருத்தவன் ஃபிசிக்ஸை ஒழுங்கா படிக்கிறானோ, ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறானோ, ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நல்ல மார்க் வரும். ஆனால் இதை புரிஞ்சிக்கல, இல்லை நீங்கள் ஏதாவது பேசுங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அக்செப்ட் பண்ண ரெடி இல்லை அப்படின்னா நல்லதில்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? ஸோ ஃபிசிக்ஸில் எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும்? ஃபிசிக்ஸில் இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட் என்ன? ஈஸியான சாப்டர் என்ன? டஃப்பான சாப்டர் என்ன? இதில் நான் சென்டம் அடிக்கணும்னா இதுக்கு ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா? சீட் கோடு இருக்கா? அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களை நிறைய பேர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க. கேம்ஸ் விளையாடும் போது அதில் ஒரு சில சீட் கோட்ஸ்லாம் பயன்படுத்துவேன். ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில் 11th 12th இந்த மாதிரி ஒரு சில சீட் கோட்ஸை பயன்படுத்தலாம். சீட் கோட்னா ஏமாத்துறது இல்லைடா. ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பரை நீ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா நீ அவ்வளோலாம் நிறையா படிக்க தேவையில்லை. கொஞ்சமாக படித்தே சென்டம் எடுக்கலாம். நான் வந்துட்டு கேரண்டியாக சொல்கிறேன், நீ 70% ஆஃப் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே உன்னால் சென்டம் எடுக்க முடியும். நான் வெள்ளால அவுட் ஆஃப் ஆல் த சாப்டர்ஸ் 70% ஆஃப் சாப்டர்ஸ், 10ல் 7 சாப்டரை நீ மாஸ்டர் பண்ணிட்டனா உன்னால் சென்டம் எடுக்க முடியும். அது எப்படி? அதைத்தான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். A to Z கடைசி செகண்ட் வரைக்கும் கவனி. எக்காரணத்தை கொண்டோ தள்ளி போட்டுறாத. நம்ம சேனல் இது வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடு. டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடு. பேரண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணிவிடு. எல்லாருக்குமே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறன்றத தெரிய வச்சுட்டே இரு. அப்பா அம்மா கிட்ட கூட நீ எப்படியெல்லாம் படிக்கிற, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற, இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு தெரிவிச்சுட்டே இரு. சரி, முதல் விஷயம், உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை முக்கியமாக யாருக்கு சொல்கிறேன்னா 10th 11th வர போகிற பசங்களுக்காக. இப்போது நீங்கள் 10th 90 மார்க்ஸுக்கு சயின்ஸ் எழுதியிருப்பீங்க. இங்கே அப்படி இல்லை. நீங்கள் டோட்டலாகவே 70 மார்க்ஸுக்கு தான் எழுத போகிறீங்க. 1 மார்க் 15 1 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. 2 மார்க்ஸு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? ஏதாவது 6 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ 2 × 6 12 மார்க்ஸ். 3 மார்க்ஸு அகெயின் ஏதாவது 9 கொஸ்டின் கொடுத்து அதில் 6 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஏன் வருங்க? 9 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதில் எனி வந்து 6 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 18 மார்க். 5 மார்க் இருக்கு பாரு, அது திஸ் ஆர் தட்டில் வரும். 5 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமாக 5 5 மார்க் நீ அட்டன் பண்ணணும் திஸ் ஆர் தட் டைப்பில். சரியா? அந்த திஸ் ஆர் தட்லேயே ஒரு சமப்பெரிய லூப் ஹோல் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஸோ அதுலேருந்து ஒரு 25 மார்க். ஸோ டோட்டலாகவே நீ வெறும் 70 மார்க்ஸ் தான் 12th சரி 11th சரி உன்னுடைய ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே எழுத போகிறீங்க. சரியா? இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 1 மார்க்கை முதல்ல எப்படி கேட்பாங்க? உங்களுக்கு மொத்தமாக அந்த 15 1 மார்க் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதில் 12 கேரண்டியாக புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்துடும். கேரண்டியாக 12 கொஸ்டின் புக் பேக் வந்துடும். அதை நீ பயப்படவே தேவையில்லை. அப்போ 15க்கு நீ புக் பேக்கை வெறும் மனப்பாடம் பண்ணிட்டு போனாலே 12 ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் மீதி 3 மார்க் இருக்கு பாரு, அங்கே தான் மனப்பாடத்துக்கு அவங்க ஒரு செக் வைக்கிறாங்க. உங்களுக்கு இதில் 2 கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கும். அதாவது புக் பேக்கில் இருக்கிற அதே கொஸ்டின் தான், ஆனால் அதில் 2 இருக்குதுன்னா 3ன்னு போட்டுருவாங்க, I இருக்குன்னா Jன்னு மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வேல்யூஸை மாற்றி கொஸ்டினாக கேட்பாங்க. 2 கொஸ்டின். அப்படி இல்லையா, வேல்யூ மாற்றலையா, உனக்கு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின் இல்லை எக்ஸசைஸ் ப்ராப்ளம், புக் பேக்கில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை எடுத்து கேட்பாங்க. அதுவுமே உங்களுக்கு வரும். சரியா? ஸோ அதுக்கு அப்படியே கொஸ்டின் எடுத்து அந்த ஃபைனல் ஆன்சரை ஆப்ஷனில் கொடுத்து கொஸ்டினை கேட்பாங்க.
இது இல்லாமல் ஒரு கொஸ்டின் புக்கு இன்சைட்ல இருந்து வரும். எக்ஸாம்பிளாகவும் இருக்காது, ஏற்கனவே இருக்கிற கொஸ்டினை மாற்றி கேட்கறதாவும் இல்லாமல் ஒரு புது கொஸ்டின் அவங்களே கிரியேட் பண்ணியிருப்பாங்க புக்கு இன்சைட்ல இருந்து. இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 மார்க்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணுறது மட்டும் வேலைக்கு ஆகாது. மனப்பாடம் பண்ணுறது மட்டும் வேலைக்கு ஆகாது. அப்படியே ஒரு கணக்கு வச்சுக்கிட்டே வா. இங்கே ஒரு 3 மார்க் அவுட், சரியா? புக் பேக் மட்டும்தான் நீ படிக்கணும்னு முடிவு பண்ணுற, இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் படிக்கணும்னு முடிவு பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு 3 மார்க் அவுட் ஆகிடும். சும்மா அது ஒரு கணக்கு மாதிரி வச்சுட்டே வாயேன், நான் உனக்கு புரிய வைக்கிறேன். 2 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? டோட்டலாக நீங்கள் வந்து 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், விச் இஸ் மொத்தமாக 12 மார்க் அவுட் ஆஃப் 9. 9 கொஸ்டின் வரும். அந்த 9 கொஸ்டினில் நீங்கள் எனி 6 அட்டன் பண்ணால் போதும். ஆனால் அந்த 9 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். 24ஆம் நம்பர் கொஸ்டின். மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின் பேப்பரில் 24வது கொஸ்டின் என்றைக்குமே கம்பல்சரி, அதை நீ ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ மீதி 8 இருக்குன்னா அந்த 8ல் இருந்து நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும், 5 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இப்போது உனக்கு இந்த அவுட் ஆஃப் 9 கொஸ்டின்ஸ் 9ல் 5 கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டினாக இருக்கும். நீ புக் பேக்கில் உனக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்கிறதுல இருந்து 5 வந்துடும் கேரண்டியாக. 2 கொஸ்டின் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கும், அதில் ஒரு ப்ராப்ளம் கம்பல்சரி, அதுதான் 24வது கொஸ்டின். எத்தனை ப்ராப்ளம் கேட்க போகிறாங்க? 2 ப்ராப்ளம் கேட்டுருவாங்க, சரி? அவுட் ஆஃப் 9ல் 5 புக் பேக் தியரி கொஸ்டினாக இருக்குன்னா 2 ப்ராப்ளமாக இருக்கும். அதில் ஒரு ப்ராப்ளம் 24வது கேள்வி கம்பல்சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 கொஸ்டின் தியரி கொஸ்டின் புக்கு இன்சைட்ல இருந்து எங்கே வேணால் கேட்பாங்க. நீ புக்கை லைன் பை லைன் படித்து வச்சிருந்தா தான் அப்போ உனக்கு அது தெரியும். அப்போ நீ யோசிச்சு பாரு, உன்னால் 6 கொஸ்டின்ஸ் கேரண்டியாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீ ப்ராப்ளம் சால்விங்கில் கில்லாடியாக இருக்கணும், புரியுதா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கணும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கணும், புக் பேக் எல்லாத்தையும் தரவாக படிச்சிருக்கணும். அப்போ தான் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இல்லைனா 6 கொஸ்டின்ஸ் இல்லை, 5 தான் முடியும். ஒரு கொஸ்டினை விட்டு வர மாதிரி ஆகிடும், புரியுதா? நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வரும். 3 மார்க் எப்படி கேட்பாங்க? இதே டிட்டோ பேட்டர்ன் அகைன். 3 மார்க்கும் எனி 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலாக 18 மார்க்ஸ், மொத்தம் 9 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி, அது ப்ராப்ளம் கொஸ்டினாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 5 கொஸ்டின் புக் பேக்ல இருந்து வருதுன்னா 2 ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின் இருக்கும். இந்த 2 ப்ராப்ளம்ல ஒரு ப்ராப்ளம் கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 33. எக்ஸாம்பிளோ இல்லை எக்ஸசைஸ் ப்ராப்ளமோ எடுத்து தான் அங்கே கேட்பாங்க, சரியா? இதுக்கு அடுத்து 2 கொஸ்டின் புக் இன்சைட்ல இருந்து வேற வரும். நீ புக் இன்சைடே படிக்க போறதில்ல, புக் பேக் தான் படிக்க போறேன்னா அப்போ ப்ராப்ளம்ஸ்ல நீ கில்லாடியா இருக்கணும், வேற வழியே கிடையாது. அப்பதான் உன்னால 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரி, 5 மார்க் எப்படி ஆன்சர் கேட்பாங்க? மொத்தம் 5 கொஸ்டின், 5 கொஸ்டினுமே திஸ் ஆர் தட்ல இருக்கும், சரியா? இப்போ ஆனா இந்த 5 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் பேஸ்டா மட்டும்தான் இருக்கும், பியூர் ப்ராப்ளம். 5 மார்க்ஸுக்கும் ப்ராப்ளம் கேட்டுருவாங்க, 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. எப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 கொஸ்டின் மாதிரி. பார்ட் 1 ஒரு ப்ராப்ளம், பார்ட் 2 ஒரு ப்ராப்ளம். இல்லை பார்ட் 1 ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும், பார்ட் 2 வந்து ப்ராப்ளமாக இருக்கும். எனிவே ஆனால் ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட்லி ப்ராப்ளம் பேஸ்டாக வந்துடும். அப்போது இங்கேயும் ஒரு 5 மார்க் உனக்கு ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் இல்லை எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் இந்த இடத்துல கேட்பாங்க, சரியா? இதில் ஆனால் என்ன சார் எல்லாமே நெகட்டிவ் தானே, இதில் நல்லதாக எதுவுமே சொல்ல மாட்டீங்களான்னா செம சூப்பரான பாசிட்டிவான ஒரு நல்லது இருக்குது. அது என்னது? இப்போ உங்களுக்கு திஸ் ஆர் தட்டில் கேட்குறாங்கல்ல, இந்த திஸ் ஆர் தட் எப்பயுமே வால்யூம் 1 வால்யூம் 2க்கு நடுவில் தான் இருக்கும். வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2, வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2. 5 கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். வால்யூம் 1ல இருந்து ஒரு சாப்டர் இருக்கும், ஆர் போட்டு வால்யூம் 2 இருக்கும். திரும்ப வால்யூம் 1ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆர் போட்டு வால்யூம் 2 இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏதோ ஒரே ஒரு வால்யூமை ஒழுங்கா படிச்சுட்டனா, ஒரு வால்யூமை நீ சூப்பரா மாஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா கேரண்டியா எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். அதனால தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், வெறும் 70% ஆஃப் சிலபஸை கவர் பண்ணாலே உன்னால் ப்ராப்பராக சென்டம் எடுக்க முடியும். தேவையில்லாமல் உட்காந்து இருக்கிற அத்தனை சாப்டரையும் நான் லைன் பை லைன் படிக்கிறேன் அப்படின்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத. ஓப்பனாக நான் பேசுகிறேன். 70% ஆஃப் சிலபஸை ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணு. அதை நீ பண்ணாலே 98, 99ல் வந்து நிற்ப. எங்கே திரும்ப திரும்ப கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்தா அதை சரி பண்ணு, சென்டம் வந்து உழும், சத்தியமாக உழும். எல்லாரை விட நீ கம்மியான எஃபர்ட் போட்ட நல்ல மார்க் எடுக்கலாம். இதில் நீ தெளிவாக இருக்கணும், புரியுதா? எவ்வளோ பெரிய லூப் ஹோல் இருக்கு பாரு. இது நான் போன வருஷமா பப்ளிக் எக்ஸாம் அப்போ பசங்கிட்ட சொல்லும்போது எல்லாரும் என்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? கண்டிப்பாக இப்படி வந்துருமா, கண்டிப்பாக இப்படி வந்துருமா. பப்ளிக் எக்ஸாமில் சத்தியமாக வரும், ஆனால் குவார்டர்லியில் வராது, ஹாஃப் இயர்லியில் வராது.
ஸ்கூலில் வைக்கிற ரிவிஷன் எக்ஸாமில் வராது. ஹானஸ்ட். ஏன்னா ஸ்கூலில் குவார்டர்லியில் ஹாஃப்-இயர்லியில் இந்த வெயிட்டேஜை அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டோட வரலாற்றில் கடைசி 5-6 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட உங்களுக்கு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 1க்கு நடுவில் திஸ் ஆர் தட்டோ, வால்யூம் 2 அண்ட் வால்யூம் 2க்கு நடுவில் திஸ் ஆர் தட்டோ வந்ததில்லை. எல்லாத்துலேயுமே வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2 தான் கேட்டுட்டு இருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில். சரியா? சரி, இப்போது எனக்கு எப்படின்னா ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப கஷ்டம் ஆனியன் சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதில் வந்து ஒரு மாதிரி கம்மி மார்க் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் பாஸே ஆக மாட்டேன், இல்லை ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிறேன். எனக்கு நச்சுன்னு ஒரு 4 சாப்டர், ஒரு 3 சாப்டர் சொல்லுங்களேன் ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு. இருக்கிறதுல ஈஸியான சாப்டர் 11th சொல்கிறேன். ஓகே, 12th பசங்களுக்கு அடுத்து வருது, வெயிட் பண்ணு. 11th உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் மெஷர்மெண்ட்டு, 3rd சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன், 4th சாப்டர் ஒர்க் எனர்ஜி பவர், 6th சாப்டர் கிராவிடேஷன். இந்த 4 சாப்டர் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 4மே இது 4த்தையும் நீ ஒழுங்காக படிச்சிட்டனாலே உனக்கு 44 மார்க் அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ப முடியுது அவனால்? 44 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 70 4 சாப்டர்லேருந்து எடுத்துடலாம். இது கூட அந்த ப்ளஸ் 30 ப்ராக்டிக்கல் மார்க் சரி 74 அவுட் ஆஃப் 100. 70 மார்க் என்ன சும்மாவா 4 சாப்டர்லேருந்து? இது கூட இன்னும் 2 சாப்டர் படி, யுவர் மார்க் வில் பி மோர் தென் 85 87 எடுத்துருவேன், 90 கூட வந்துடும். புரியுதா? அழகாக பிளான் பண்ணி அப்போ படி. இதுதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் சாப்டர். 12th அப்போ இது எது ஆன்சர்? இருக்கிறதுல ஈஸியஸ்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் 3, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சாப்டர் 5, டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் சாப்டர் 8. இந்த 3 சாப்டர் படி 35 மார்க், பாதிக்கு மார்க் வெறும் 3 சாப்டர் படிச்சு எடுத்தல். 65 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 பா. 70ல் 35 லட்டு மாதிரி வந்துடும். புரியுதா? இதில் எல்லாத்துலேயுமே இல்லை. இப்போ ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டா வெறும் 10 லாங் ஆன்சர் தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எடுத்தனா வெறும் 8 லாங் ஆன்சர் தான். டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் எடுத்தனா இதுலேயும் ஒரு 10 லாங் ஆன்சர் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே கம்மி இந்த 3 சாப்டர்லேயும். எல்லா சாப்டரும் 80 பக்கம் 70 பக்கம் வருதுன்னா இந்த 3 சாப்டர் மட்டும் 30-35 பக்கம் தான் வரும். குட்டி குட்டி சாப்டர் லட்டு மாதிரி ஈஸியாக படிச்சிடலாம். லிட்ரலி இந்த 3 சாப்டரையும் ஒன்றா சேர்த்தா அது ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு சமம். அப்போ பார்த்துக்கும், குட்டி குட்டி சாப்டர்ஸ் லட்டு மாதிரி ஈஸியாக படிச்சிடலாம் இதை. சரி, இப்போ டஃப்பான சாப்டருக்கு வருவோம். 11th எதெல்லாம் ஆன்சர் ரொம்ப டஃப்பு? நான் வந்துட்டு ஹானஸ்டாக சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இதில் 3த்துல ஏதாவது ஒரு சாப்டரை நீ ஸ்கிப் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் ஸ்கிப் பண்ணிக்கோ. என்னை கேட்டால் கைனமேட்டிக்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது 11th, ஏன்னா 12th ரொம்ப கஷ்டப்படுவேன் சொல்கிறேன். ஆனால் எனக்கு 11th மட்டும் நல்ல மார்க் வந்தால் போதுன்னா கைனமேட்டிக்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸோ தெர்மோடைனமிக்ஸோ நீ ஸ்கிப் பண்ணுறது உன்னை 12th பெருசாக பாதிக்காது. ஸோ என்னை கேட்டால் 5 and 6க்கு நடுவில் ஏதோ ஒன்று நீ படிக்காமல் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறியா, ஸ்கிப் பண்ணிக்கோ. டஃபஸ்ட்டு சாப்டர்ஸ். ஆனால் ஒரு சாப்டர் தான் ஸ்கிப் பண்ணணும். இப்போவே நான் சொல்லிடுறேன், ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, 1 மார்க் மட்டும் படிச்சுக்கோ. 1 மார்க் படிச்சுட்டு வேணும்னா ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோ. சரியா? இப்போ 12th வரும். 12th இருக்கிறதுலே டஃபஸ்ட் சாப்டர்னா என்ன? மேக்னட்டிசம் 3rd சாப்டர், 4th சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஆனால் நீ ஸ்கிப் பண்ணுறதை பற்றி கனவுல கூட நினைக்கக்கூடாது. 12th உங்களுக்கு இருக்கிறதே 10 சாப்டர், 11th 11 சாப்டர் வரும். 12th இருக்கிறதுலே 10 சாப்டர் தான். நீ ஒரு சாப்டரை கூட ஸ்கிப் பண்ண முடியாது. இது டஃப்பாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. இந்த டஃப்பான சாப்டர்லேருந்து ஒரு 24 மார்க் எக்ஸாமில் வரும்ன்றத தெரிஞ்சுக்கோ. அப்போ டஃப்னா நான் என்ன செய்யணும்? டே 1ல் இருந்தே இந்த சாப்டருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கணும். மற்ற சாப்டர்லாம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் படித்தேன் அப்படின்னா இந்த சாப்டரை ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணணும், எழுதி பார்க்கணும், திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். அதுக்காக இதை நான் முன்னாடியே சொல்கிறேன். 11th நீ ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே நான் பப்ளிக்காக இருக்கு, ஆனுவல் எக்ஸாம் தானே. இங்கே அப்படி இல்லை. இங்கே நீ 1 மார்க் விட்டா கட் ஆஃப் போச்சு, 1/2 மார்க் விட்டா கட் ஆஃப் போச்சு. விடலாமா? அப்படி விடக்கூடாது இல்லையா? ஸோ டோன்ட் டேக் எனி ரிஸ்க். இது டஃப்னு தெரிஞ்சுக்கோ, ஆனால் படிச்சிரு. இப்போ நான் என்ன பண்ணணும் ஆனியன் சார்? என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு டெய்லி 30 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஃபிசிக்ஸ் படி. நான் அதுக்கு மேலாம் வந்துட்டு டைமே கேட்கல, எனக்கு டைமே இல்லை, படிக்கவே முடியாது. என்ன வந்துட்டு 1/2 மணி நேரம் இல்லைன்றியா? நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வீணாக்குற யோசிச்சு பாரு. ஹவு மச் டைம் யூ வேஸ்ட் இன் அ டே. சத்தியமாக 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அது ஒழுங்காக ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் என்னன்னாலும் நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன். மண்டேவா நான் புக் பேக்கில் இருக்க ஷார்ட் ஆன்சர் படிப்பேன். டியூஸ்டேவும் புக் பேக்கில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் படிப்பேன். வெட்னஸ்டேனா நான் ப்ராப்ளம்ஸ்க்காக ஒதுக்கிடுவேன். தேர்ஸ்டேனா புக் பேக் லாங் ஆன்சர், ஃப்ரைடேனா புக் பேக் லாங் ஆன்சர். திரும்ப அப்படியே சாட்டர்டே வந்துச்சுன்னா புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கெல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணி பார்ப்பேன். சண்டேனா நானே டெஸ்ட் எடுப்பேன். இதில் ஏதாவது ஒரு நாள் நான் படிக்காமல் மிஸ் பண்ணிட்டேன்னா சண்டே கவர் பண்ணிடுவேன். இப்படி உட்காந்து படி, பிளான் போட்டு படி, தெளிவாக படி, ஜெயிச்சு காட்டு.
இப்படி தான் இந்த வருஷம் உன்னோட பிளானே இருக்கணும். எவ்ரிடே ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நான் படிக்கிறேன். ஏன் சார் நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? அதெல்லாம் ஓகே, நீங்கள் எல்லாமே கரெக்டாக பேசுகிறீங்க. செய்யறது கஷ்டம், புரியுதில்ல? வாயால் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் போட்டு போயிருந்தாப்புல, இப்படிலாம் படிங்கடா அப்படின்னும் போது, இதெல்லாம் பேசுறது ஈஸி சார், செய்கிற எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தாப்புல. இல்லை எனக்கு புரியல. நான் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். புரியுதா? இது கஷ்டம்னு எனக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த கமெண்ட்டை நான் இங்கே ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே யாருமே வாயில் வடை சுட வரல. புரியுதா? இங்கே செஞ்சு காமிக்கிறதுக்கு தான் வரோம். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் இல்லை, செஞ்சு காமிக்கிறதுக்கு தான் வரோம். இங்கே செஞ்சு காட்டுறவனுக்கு தான் மரியாதை. செஞ்சு காட்ட முடியலன்னு சொல்கிறவனுக்கு இங்கே இடம் கிடையாது. இந்த உலகத்தில் இடம் கிடையாது. இதான் ரியாலிட்டி. நான் ட்ரை பண்ணேன் சார், தோத்துட்டேன் சார். தம்பி ஓரமாக உட்கார். அவ்வளோதான் இந்த உலகம். அப்படி தான் நடத்துது. என்ன அப்படி தான் நடத்துச்சு. நான் தோத்தப்போ என்னை அப்படி தான் நடத்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எழுந்து வந்தேன். ஓ, என்னை உட்கார வைக்க பார்க்குறியா நீ? நான் காட்டுறேன் யாரை அப்படின்ட்டு. தட்ஸ் ஹவ் ஐ கேம் ஹியர். தட்ஸ் ஹவ் யூ ஷுட் கம் ஹியர். நீ அப்படி தான் வரணும். நீ ஜெயிச்சு காட்டணும். புரியுதா? ஸோ நான் உனக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன்? 5 மார்க் இன் 10 மினிட்ஸ். ஒவ்வொரு 5 மார்க்கும் நான் 10 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி, இங்கிலீஷ் மீடியமுக்கு தனி வீடியோ, தமிழ் மீடியமுக்கு தனி வீடியோ, மொதல் 2 மாசத்துல புக்கில் இருக்கிற எல்லா 5 மார்க்கையும் நான் உனக்கு எப்படி நடத்தி கொடுத்துறேன். ஜூனு ஜூலை இந்த 2 மந்த்துக்குள்ள உனக்கு தேவையான எல்லா 5 மார்க்கும் 5 மார்க் இன் 10 மினிட்ஸ் சீரீஸாக யூடியூப்ல வந்துடும். தட்ஸ் அ ப்ராமிஸ். ஃபைட்டர் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் கண்டக்ட் பண்ணுவேன். செப்டம்பர் மாதம் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும். எப்போ? குறிச்சு வச்சுக்கோ, செப்டம்பர் மாதம். இந்த ஃபைட்டர் சீரீஸில் உனக்கு புக்கில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் ஒரு நாளைக்கு 5 ப்ராப்ளம், ஒரு நாளைக்கு 5 ப்ராப்ளம்னு ஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். டெய்லி 5 ப்ராப்ளம்ஸ் வருவேன், யூடியூப்பில் நான் சால்வ் பண்ணுவேன். ஃபுல்லாக செப்டம்பர் மாதம். இதான் நம்ம வேலை. அடுத்து வீக்லி உங்களுக்கு சாட்டர்டே ஆச்சுன்னா வீக் குவிஸ் ஃபிசிக்ஸில் ஸ்பெஷலாக கண்டக்ட் பண்ணுவேன். இதில் உங்களுக்கு புக் இன்சைட் 1 மார்க் எல்லாத்தையும் நடத்தி தருவேன். புரியுதா? வீக்லி வீக் குவிஸ் இருக்க போது புக் இன்சைட் 1 மார்க் உங்களுக்கு நான் நடத்தி தரப்போகிறேன். இது இல்லாமல் வீக்லி உங்களுக்கு எவ்ரி வீக் நீ 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 ஃபிசிக்ஸ் கிளாஸ் யூடியூப்பில் லைவாக நடக்கும். 12th 3 கிளாஸ் வரைக்குமே இருக்கும். சரியா? 11th கேரண்டியாக 2 கிளாஸ் யூடியூப்பில் இருக்கும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே யூடியூப்பில். நான் தீமினல் பேட்சுக்கு பேசிட்டு இல்லை. தீமினல் பேட்சில் இது எல்லாமே இன்டூ 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே இன்டூ 2 டைம்ஸ் அதிகமாகவே இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை? நீ வந்து நல்லா படிக்கணும், சூப்பராக ஃபிசிக்ஸில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு சில பொருள்லாம் உன் கையில் இருக்கணும். ப்ராப்பர் நோட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து கைட் புக் இருக்கணும். வச்சிருக்கியா? ஃபார்முலா ஷீட் இருக்கணும். ஃபார்முலா ஷீட் இருந்தால் தான் அப்பப்போ எல்லாத்தையும் ரீகால் பண்ண முடியும். வச்சிருக்கியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக பிடிஎஃபாக வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் பிடிஎஃப் எல்லாமே, செகண்ட் மிட் டர்ம் பிடிஎஃப், குவார்டர்லி பிடிஎஃப், ஹாஃப் இயர்லி பிடிஎஃப், ரிவிஷன் 1 பிடிஎஃப்னு எல்லாம் பிடிஎஃப் கலெக்ஷன் இருக்கணும். வச்சிருக்கியா? இல்லை, புக் இன்சைட் 1 மார்க்குக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டடி மெட்டீரியல்லாம் வச்சிருக்கணும். இதில் எது உங்ககிட்ட இருக்கு இல்லைன்னு பார்த்துட்டு எது வேணுமோ அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லு. இதை பாரு, இதில் எது உனக்கு இல்லை, இது எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட்ல போடு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட் வந்துட்டு எது இல்லை, எது இல்லையோ நான் தரேன் உனக்கு இதெல்லாம். சரியா? யூடியூப்லேயே தரேன். இப்போ சார் நீங்கள் சொல்கிற பிளான் எல்லாமே பக்கா, எனக்கு இதை கரெக்டாக என்னை ஃபாலோ பண்ண வச்சு என்னை எப்படியாவது மார்க் எடுக்க வச்சிருங்க, முழு பொறுப்பை நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் அப்படின்னா வா, தீமினல் பேட்சில் சேர்ந்துக்கும். இப்பயும் நான் சொல்கிறேன், தீமினல் பேட்சில் யார் சேரணும்? சார் என்னை எப்படியாவது மார்க் எடுக்க வச்சுருங்க, நான் மார்க் எடுக்கிறது உங்கள் பொறுப்பு, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீ என்கிட்ட என் பொறுப்பை கொடுத்துட்றேன்னா தீமினல் பேட்ச் வரலாம். இல்லை சார், மார்க் எடுக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை, அப்பப்போ சின்ன கைடன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா யூடியூப். இவ்வளோதான் விஷயம். தீமினல் பேட்சில் நிறைய நேரத்தில் நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கும் போகிறேன், திரும்ப அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் எப்படி கிளாஸ் கவனிக்கிறது? கடவுளே, நீ தீமினல் பேட்சில் கிளாஸு கவனிக்க சேரலை, உனக்கு தெரியாத தெரிஞ்சுக்க மட்டும்தான் சேர்ற. உனக்கு ப்ராப்ளம் யாரும் நடத்தலைன்னா ப்ராப்ளம் கற்றுக்கிறதுக்கு சேரு. புரியுதா? 1 மார்க் யாரும் நடத்த மாட்டாங்கன்னா 1 மார்க் கற்றுக்கிறதுக்கு சேரு. தெரிஞ்சதே திரும்ப நீ ஏன்டா பார்க்க போகிற? அப்படி பண்ணாத. ஓகே? ஸோ இந்த பேட்ச் முழுக்க வெறும் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும்தான் பார்ப்பனா கூட அது உனக்கு கம்ப்ளீட்டாக ஒர்த்து. எல்லா ரெக்கார்டட் கிளாஸையும் பார்க்க தேவையில்ல, உனக்கு தேவையானதை மட்டும், தெரியாததை மட்டும் பார்க்க போகிறேன்.
நீ எடுக்க போகிற இதில் சேர்றதுனால உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா 2 மார்க் வரும்னா அந்த 2 மார்க்கு இந்த 2299 ரூபாயோட ஒர்த்து. நீ யோசிச்சுப்பார். அந்த 2 மார்க்கு நீ ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்ட போறியா, ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் ஃபீஸ் கட்ட போறியான்றத முடிவு பண்ணும். அந்த 2 மார்க். அப்போ அந்த 2 மார்க்குக்கு இந்த 2299 ருபீஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. அந்த 2 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நீ தீமணல்ல சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்த. அந்த ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் கரெக்டாக போட்டனா கூட இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் இட். ஸோ ஏதாவது எப்படி சொல்கிறது, கிறுக்குத்தனமாக மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணு. சரியா? லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். உனக்கு 600 எடுக்கணும், 200 கட் ஆஃப் எடுக்கணும்னா கம்ப்ளீட் அசிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் நடத்துகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே நடத்தி தருவோம். இங்கிலீஷு ப்ளஸ் தமிழ் மீடியம். ஓகே, 2 மீடியமும் நாங்கள் இதில் கவர் பண்ணுறோம். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. சார் நான் வந்து 11th இப்போ 11th 12th 2 வருஷத்துக்கு சேர்த்து இப்போவே சேர்ந்துக்கிட்டுமா அப்படின்னா தாராளமாக சேர்ந்துக்க. நீயே கவனிச்சிருப்ப 12th நான் எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா 2299. சரியா? இதுவே 11th 12th 2 இயர்ஸுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறேன்னா 3000. இதில் காமெடி என்னன்னா அடுத்த வருஷம் தீமணல் பேட்ச் 12th மட்டும் வந்து 3500 போடுவேன். சரியா? ஆனால் 11th 12th சேர்ந்தா 2 இயர்ஸாக எடுத்தா ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீ அடுத்த வருஷம் தீமணல் சேரலான் இருக்கனா இட் வில் பி 3500 ஃபார் 1 இயர் அலோன். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ என்ன கேட்டால் இதுதான் பெனிஃபிட். நீ இப்போவே 3000 போட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உனக்கு லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். எல்லாமே நான் 12th சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் உனக்கும் அதில் இருக்கும். சரியா? எனிவே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணு. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். சூப்பராக படிக்கலாம். ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம். எத்தனை பேருக்கு இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இதை பார்த்ததுக்கு அப்புறம்ன்றதையும் எனக்கு கன்வே பண்ணுங்கள். கமெண்ட்டில் கன்வே பண்ணுங்கள் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஃபீல் அப்படின்னு. சரியா? பாய் பாய்.